இதுக்கும் பாஷாவுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இது வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க வயதில் சிறியவர்கள் வாழ்க்கையில் வாழ்வியல் வியாதியை தடுப்பது எப்படின்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் லைஃப் சிம்பிள் 8. இதுக்கும் பாஷாவோட 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயசுக்கு அப்புறம் இந்த 8 பிரச்சனையை நீங்கள் 8 சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃபு ஹெல்த்தியாக இருக்கும். அது என்ன அந்த 8? சிம்பிள், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு டயட்டு, ஹெல்த்தி டயட்டு பார்க்க சொல்கிறாங்க. டயட் சாப்பிட்றதுனால கூட ஹெல்த்தி வெயிட் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. மூணாவது என்னென்னா ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பண்ணுறது 4வது எக்ஸசைஸு ரெகுலராக பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 4ம் நாம் செய்ய வேண்டியது. இது இல்லாமல் 18 வயசு தாண்டினா ஒவ்வொருத்தரும் அவங்களோட நம்பர்ஸு நோட் பண்ணிக்கணும். சுகர், ப்ரெஷர், இது 2த்தினுடைய நம்பர்ஸும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இது 2ம் முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் ஸ்லீப்புக்கான முக்கியத்துவத்தை இப்போ இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 8 மணி நேரம், 6லேருந்து 8 மணி நேரம் ஒருத்தர் தூங்கணும். தூங்குனா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பாக்கி 2 என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று கொலஸ்ட்ரால் லெவல், இன்னொன்று உடல் பருமன். இது நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இந்த 8 நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்வியல் வியாதிகள் வர்றதுக்கு சான்சஸ் குறைவு. என்னென்ன அந்த 8? சின்ன வயசுங்கிறதுனால நம்ம என்னென்ன பண்ணுறோம்? டயட்டுனால ஒபிசிட்டினால உங்களுக்கு என்ன வருது? பிபி வருது. இந்த 3ம் நம்ம பண்ணுறோம். சின்ன வயசுங்கிறதுனால நம்ம விளையாட போகிறோம். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இந்த வேல்யூஸ் பார்க்க போகிறோம். 8வது தூக்கம். இந்த 8ம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை பார்த்துக்கிட்டோம்னாவே நிறைய பிரச்சனைகளில் நம்ம தடுத்துடலாம். வணக்கம்.